So good morning to all. We'll start the session. மார்னிங் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பாஸ்டியன் ஹோஸ்ட்னா என்ன, ஸோ தென் ஒரு விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாஸ்டியன் ஹோஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ பாஸ்டியன் ஹோஸ்ட்னா இட்ஸ் நத்திங் பட் we have a ஒரு ஒரு ஸோ we call it as a பப்ளிக் சப்நெட்ல நம்மளுக்கு ஒரு EC2 மேம் இன்ஸ்டன்ஸ் உங்கள் இருக்கு. மைக் ஸோ மியூட்டில் அந்த இருக்குது. பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள ஸோ வி ஹாவ் அ சர்வர். ஸோ அந்த பர்டிகுலர் திஸ் இஸ் அ பப்ளிக் சப்நெட் யூ கன்சிடர். ஸோ இந்த பர்டிகுலர் பப்ளிக் சப்நெட்ல வி ஆர் கிரியேட்டிங் அ EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் அ ப்ரைவேட் சப்நெட் இருக்குன்னா, ஸோ அந்த ப்ரைவேட் சப்நெட்ல நம்ம ஏதோ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். திஸ் வில் நாட் கிவ் எனி ஐபி அட்ரஸ் உங்களுக்கு எதுவுமே ப்ரொவைட் பண்ணாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். ஸோ திஸ் இஸ் மை இன்ஸ்டன்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸில் போயிட்டு ஸோ வாட் ஐ வில் டூ லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் விர்ச்சுவல் மிஷின் மேம் வி ஆர் உங்கள் கோயிங் டு மைக்கு கிரியேட் மியூட்டில் இருக்குங்க. ஹியர். ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட் private instance அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அ ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ உபுண்டு அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ now t3.micro is enough. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் கீயை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எடிட்டில் கொடுக்கும்போது ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இங்கே விர்ச்சுவல் மெஷின் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்நெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சப்நெட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அப்படிங்கிறது டிசேபிளில் தான் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஹெச்டிடிபி அப்படிங்கிற ஒரு ஹெச்டிடிபி அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் லான்ச் த இன்ஸ்டன்ஸ். ஸோ சைடர் பிளாக் வந்து 00ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லான்ச் இன்ஸ்டன்ஸ். அந்த இன்ஸ்டன்ஸை நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு பப்ளிக் சப்நெட்டில் வி ஹாவ் கிரியேட்டட. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் சப்நெட்னு வச்சுக்கோங்க. அதில் ஸோ திஸ் இஸ் யுவர் பப்ளிக் ஸோ ப்ரைவேட் சப்நெட். ஸோ ப்ரைவேட் சப்நெட்டில் we have created one EC2 instance. So அந்த instance வந்து we have created. So private subnet na என்னது, it will not access any of the internet gateway ஓட நான் attach பண்ணியிருக்க மாட்டோம். So that we call it as a internet gateway ஓட attach ஆயிருந்துச்சுன்னா that is a public subnet. அந்த internet gateway ஓட நம்ம attach பண்ணலைன்னா that we call it as a private subnet அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு நான் அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு பப்ளிக் ஐபி இருந்தால் மட்டும்தான் வி கேன் ஏபிள் டு இனிஷியேட் அந்த கனெக்ஷன் நம்ம பண்ண முடியும். ஸோ வி டோன்ட் ஹாவ் பப்ளிக் ஐபி இல்லை. ஸோ ஈவன் தோ ஐ ஜஸ்ட் கனெக்ட் வித் அ ப்ரைவேட் ஐபியோட நான் ஒரு கிட் ஹப்பில் ஸோ ஐ ஜஸ்ட் கிட் பேஷ் அப்படிங்கிறதுக்கு நான் போய்க்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஓப்பன் ஹியர். ஸோ கிட் பேஷில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸில் AWS PEM அப்படிங்கிறதுல என்னோட PEM ஃபைல் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். என்னென்னா ஸோ ஐ ஜஸ்ட் கனெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கனெக்ட்னு கொடுத்து திஸ் இஸ் மை ப்ரைவேட் ஐபி ஆஃப் த இன்ஸ்டன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் இந்த 10.0.2.239 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 10.0.239 அப்படிங்கிறது நேற்று பார்த்தோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு என்னது ப்ரைவேட் ரேஞ்சு. ஸோ அந்த ப்ரைவேட் ரேஞ்சோட உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட் வில் நாட் பி கனெக்டட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது ஸ்டக் ஆகி அப்படியே நிற்கிது. ஸோ வி காண்ட் ஏபிள் டு கனெக்ட். பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு ஹோஸ்ட் கனெக்ஷன் டைம் அவுட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எரர் வந்திருக்கு. ஸோ வி கேனாட் ஏபிள் டு கனெக்ட் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸோட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ எதுக்காக நம்ம பாஸ்டியன் ஹோஸ்ட் அப்படிங்கிறது நம்ம போகிறோம் அப்படின்னா
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸோ நம்மளுக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்மளோட ஸோ டுடே இதில் நம்ம ஈஸி டு யார் வேணால் ஹேக் பண்ண நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ரைவேட் சப்நெட்டில் நான் என்னோடய அப்ளிகேஷன் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் லாஜிக் ஒரு டேட்டா பேஸ் ரிலேட்டட்லாம் யாருமே வந்து ஹேக் பண்ணவே கூடாது அப்படிங்கிற டைமில் இந்த ப்ரைவேட் சப்நெட் என்னோடய டேட்டா பேஸ் சர்வர் எல்லாமே ப்ரைவேட் சப்நெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். திஸ் இஸ் மை பப்ளிக் சப்நெட்னு வச்சுக்கோங்க. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் மை பப்ளிக் சப்நெட். This is my public subnet. So this is a private subnet. This is our public subnet. In the public subnet, so I will create in the particular EC2 in the private server இந்த பப்ளிக் சர்வருக்குள்ளே லாகின் பண்ணோன்னா ஸோ நம்ம NAT கேட்வேயோட அட்டாச் பண்ணி ஸோ வி ஹாவ் அ NAT கேட்வே. ஸோ அந்த பப்ளிக் சப்நெட்டோட NAT கே அட்டாச் பண்ணி இந்த ப்ரைவேட் க்ளவுடுக்கு ஒரு பேக்கேஜஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் பாஸ்டியன் ஹோஸ்ட். இந்த பப்ளிக் சப்நெட்டில் வந்து நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பப்ளிக் இன்ஸ்டன்ஸில் நம்ம ஒரு EC2 திஸ் இஸ் அ பப்ளிக் EC2 மெஷின் VM வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணுவேன். தட் இஸ் அ பப்ளிக் சப்நெட்டில் ஒரு VM க்ரியேட் பண்ணுவேன். VM க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ திஸ் இஸ் யுவர் பப்ளிக். இந்த பப்ளிக் ஒரு திஸ் இஸ் யுவர் பப்ளிக் சப்நெட்டில் ஒரு சர்வர் தட் இஸ் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதை லாகின் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ப்ரைவேட் சர்வரை எப்படி லாக் பண்ணுவேன்னா இந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே தான் நான் இந்த ப்ரைவேட் சர்வரை நான் லாகின் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் அவர் டுடேஸ் டாபிக் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ப்ரைவேட் சர்வர். இந்த ப்ரைவேட் அந்த சர்வர் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண சர்வர் வந்து ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே ஒரு இந்த பர்டிகுலர் சர்வரை லாகின் பண்ணி இந்த ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இந்த சர்வரை நம்ம இப்போ க்ரியேட் பண்ண சர்வரை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ப்ரைவேட் சர்வர் இருக்குன்னா ஒரே ஒரு பப்ளிக் சர்வர் இந்த ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் போதும். அந்த பப்ளிக் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சப்நெட்டில் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த இன்ஸ்டன்ஸை தான் நம்ம அந்த இன்ஸ்டன்ஸை லாகின் பண்ணி நம்ம ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து என்னென்னு கொடுக்குறேன்னா ஸோ திஸ் இஸ் யுவர் பப்ளிக் subnet instance. ஸோ ஜஸ்ட் நான் உபுண்டு அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சப்நெட் அப்படிங்கிறதுனா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சூஸ் நம்மளை க்ரியேட் பண்ண யூடியூப் VPCயில் நம்மளுக்கு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இப்போ பப்ளிக் சப்நெட் சூஸ் ஆகிருக்கு. ஆட்டோசைன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இந்த இன்ஸ்டன்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லான்ச் பண்ணிக்கிறேன். ஈவன் தோ இந்த பாஸ்டியன் ஹோஸ்ட் அல்லது ஜம்ப் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பப்ளிக் இன்ஸ்டன்ஸை அவங்க வந்து ஹேக் பண்ணாலும் கூட நம்மளோட ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை ஹேக் பண்ண முடியாது. அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜஸ். பாஸ்டியன் ஹோஸ்ட் எதுக்கு போகிறோன்னா இந்த பப்ளிக் இன்ஸ்டன்ஸை அவங்க ஹேக் பண்ணால் கூட இதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே அவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் இங்கேருந்து ஒரு 10 ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் நான் க்ரியேட் பண்ணால் கூட இந்த ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு மட்டும்தான்
so it will be affected, other server will be remain not affected. ஸோ அதுக்காக தான் இந்த பேஸ்டியன் ஹோஸ்ட் அப்படிங்கிறது நம்ம போகிறோம். ஸோ நான் இப்போ கனெக்டிவ் இன்ஸ்டன்ஸ் நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ திஸ் இஸ் மை கமாண்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஐ பேஸ்ட் இட். I just want to copy this. So paste கொடுக்கிறேன். So I just enter this. So இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. So now you can able to create ஒரு பப்ளிக் சப்நெட்டில் க்ரியேட் பண்ணால் உங்களோட, பிகாஸ் இது இன்டர்நெட் கேட்வேயோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஒரு ப்ரைவேட் ஐபினால் நம்மளால் என்டர் ஆக முடியாது உங்களோட இன்ஸ்டன்ஸில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு மை இன்ஸ்டன்ஸ். அந்த இன்ஸ்டன்ஸில் போயிட்டு வாட் ஐ வில் டூ இஸ், அந்த ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை நான் சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணி இப்போது இதை வந்து நம்ம பப்ளிக், இந்த பர்டிகுலர் பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் கூட நம்ம இப்போ இந்த ப்ரைவேட் சர்வரை கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ இப்போ இந்த பிம் ஃபைல் வந்து வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு மை So I just go back to my documents, PIM, ஸோ நோட் பேடில் இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அங்கே UT-key.pim அப்படிங்கிறது நம்ம இப்போ இங்கே போட்டால் தான் அங்கே வந்து யூ கேன் ஏபிள் டு லாகின் இன்டு த பர்டிகுலர். ஸோ ஐ ஜஸ்ட் go back to my. ஸோ இப்போ நான் இதுக்கு லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லாகின் திஸ். நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் காப்பி திஸ். இது லாகின் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ த பெர்மிஷன் டினைட் பப்ளிக்கி, ஸோ நாட் பெர்மிஷன் டினைட் அப்படின்னு வருது. ஸோ வி ஹாவ் டு கிவ் இந்த ப்ரைவேட் கீயை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக what I will do is vi space ut-key.pim அப்படிங்கிறது நான் கொடுத்து இதை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இது அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ பெர்மிஷன் டினைடுன்னு வருது. chmod, so bad permission, chmod. So we have this particular, I just go back here. இதை நான் கொடுத்துக்கிறேன் ut hyphen. So I just list this. இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்குது, இந்த பர்டிகுலர் ஃபைல் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு 400 ஆப்ஷன் கொடுத்துட்டு, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், இந்த இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸோட ஐ கேன் ஏபிள் டு, இது பார்த்தீங்கன்னா நம்ம 10.2.239 அப்படிங்கிறதோட நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கோம். இப்போ நான் சூடோ ஆப்ட் அப்டேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட உங்களுக்கு கனெக்ட் ஆகவே இல்லை, 0% இருக்குது. உங்களால் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணவே முடியல. ப்ரைவேட் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஐ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டக்காக இருக்குது. ஸோ கனெக்டிங் டு அப்படின்னு வருது, பட் இட் இஸ் நாட் டவுன்லோடிங் எனி ஆஃப் த பேக்கேஜஸ் ஃப்ரம் த இன்டர்நெட். நான் வந்து google.com அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இட்ஸ் நாட் பிங்கிங். நெட்வொர்க்கோட உங்களுக்கு கூகுளோட கனெக்ட் ஆகணும், பட் இட் இஸ் நாட் கனெக்டிங். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வி ஜஸ்ட் கோ பேக் ஹியர். இப்போ நம்மளுக்கு ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனில் நம்ம இங்கே சொன்ன மாதிரி, ஸோ ஒரு, ஸோ ஐ வில் ட்ரா ஒன் செகண்ட். நம்ம ஒரு பப்ளிக்
இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். அந்த பப்ளிக் இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே நான் லாகின் பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் லாகின் இன்டு மை இது வந்து உங்களோட பப்ளிக், இந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள ஒரு பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த பப்ளிக் இன்ஸ்டன்ஸ்க்கு நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணி இங்கே வந்து நம்ம இந்த பர்டிகுலர் பப்ளிக் சப்நெட்டில் பப்ளிக் இன்ஸ்டன்ஸில் லாகின் பண்ணியாச்சு. இந்த பப்ளிக் இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை நான் லாகின் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் யுவர் பப்ளிக் இன்ஸ்டன்ஸ். லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த பப்ளிக் இன்ஸ்டன்ஸ்க்குள்ள பப்ளிக் இன்ஸ்டன்ஸ், இந்த பப்ளிக் இன்ஸ்டன்ஸ்க்குள்ள ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம லாகின் பண்ணுறோம். ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை okay. So this is your public instance. On the public instance kulla we are going to create a private instance. So இப்போ வந்து we can't இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா www.google.com அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்தேன். பட் இந்த பப்ளிக் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ்க்கு நெட்ஒர்க் வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இட் இஸ் நாட் கனெக்டிங் டு த இன்டர்நெட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு NAT கேட்வே நம்ம இங்கே இந்த பப்ளிக் இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்ணோம். NAT கேட்வே அப்படிங்கிறது நம்ம அட்டாச் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கோ பேக் டு த விபிசி அப்படிங்கிறது நம்ம அதுக்குள்ள போயிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் திஸ் விபிசி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ரைவேட் சப்நெட்டோட ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ இட். இந்த ப்ரைவேட் சப்நெட்டுக்கு நம்ம ரவுட் டேபிளில் NAT கேட்வே அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே நான் NAT கேட்வேன்னு கொடுத்து வாட் ஐ வில் டூ நான் எனக்கு எந்த NAT கேட்வே இல்லை. ஸோ ஐ கிரியேட் அ கேட்வே. ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் ப்ரைவேட் டேட்டாபேஸ். அது வந்து டேட்டாபேஸ் சர்வர்னு வச்சுக்கோங்க. கூகுள் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம், அது வந்து ஆக்சஸ் ஆகல. யூடியூப் அப்படிங்கிற விபிசி. ஸோ தென் ஐ ஜஸ்ட் கிரியேட் அ NAT கேட்வே. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு எலாஸ்டிக் ஐபி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிக்கும். ஸோ அசோசியேட் பண்ணலாம், லாஸ்ட் அப் அசோசியேட் பண்ணலாம். ஸோ வில் செக் வித் திஸ். ஸோ இட்ஸ் லோடிங். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ இட் இஸ் பெண்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ வெயிட் அ மினிட். ஸோ ஒன்ஸ் நான் இதை க்ரியேட் பண்ணிட்டேன்னா நான் வாட் ஐ வில் டூ இஸ் நான் இங்கே ரவுட் டேபிள் அப்படிங்கிறது ஸோ எஸ்டர்டேஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம் ப்ரைவேட் ரவுட் டேபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் அங்கே நான் எடிட் ரவுட்டர்ஸ் அப்படி நான் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஐ ஜஸ்ட் ஸோ ப்ரைவேட் டிபி அப்படிங்கிறத நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ now I check with this back hole அப்படிங்கிறது இருக்குது. ஸோ I just want to edit this. ஸோ I just want to ஸோ NAT கேட்வே அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இன்னும் க்ரியேட் ஆகவே இல்லை. ஸோ we will check with this. NAT கேட்வே வந்து க்ரியேட் ஆகிடுச்சோ நம்ம செக் பண்ணலாம். ஸோ I just go back here. It's in the pending state. Let's wait for 2 minutes. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பப்ளிக் சப்நெட்டில் ஸோ we have created ஒரு NAT கேட்வே அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த NAT கேட்வே மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரவுட் டேபிளை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதோட ரவுட் டேபிள் ப்ரைவேட் சப்நெட்டோட ரவுட் டேபிளை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ்க்கு நெட் கிடச்சிடும். இந்த பப்ளிக் சப்நெட் மூலிமா இந்த NAT கேட்வேலேருந்து உங்களுக்கு இந்த ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு
ஸோ நெட்ஒர்க் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் NAT கேட்வே விச் இஸ் கிரியேட்டட் இன் யோர் பப்ளிக் சப்நெட். ஸோ அந்த பப்ளிக் சப்நெட் so it's available. So we'll check with this. ஸோ எலாஸ்டிக் ஐபி அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. பிகாஸ் அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 35.168. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸோ வில் செக் வித் திஸ். ஸோ இப்போ ஒரு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எலாஸ்டிக் ஐபி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த ரவுட் டேபிள் போயிட்டு வாட் ஐ வில் டூ இஸ் இந்த ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் எடிட் ரவுட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த NAT கேவோட ஆக்டிவ் ஆகிடுச்சு. நம்ம இந்த NAT கேவோட அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ அட்டாச் பண்ணிட்டு நான் சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இது அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் ஃபார் அ மினிட். ஸோ NAT கேட்வே ஓகே ப்ரைவேட் டிபி சேவ் சேஞ்சஸ் ஆல்ரெடி சேவ் ஆகி தான் இருக்குது. நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம இந்த இதில் வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் அவைலபிளாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பப்ளிக் இன்ஸ்டன்ஸில் நான் லாகின் பண்ணிவிட்டேன். ஸோ தென் ஐ லாகின் வித் மை ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸோட லாகின் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஐ ஜஸ்ட் கோ பேக் டு த இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸில் ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு த இன்ஸ்டன்ஸ் private instance connect. So this is your private instance. So I just copy this, paste it over here. Login பண்ணி பார்க்கலாம். Login so ls அப்படின்னா கொடுக்குறேன். So this is in the so 10.239. ஸோ 239 அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் இதில் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு sudo apt update அப்படிங்கிறத நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகி உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ப்ரைவேட் ஐபிக்குள்ளே தான் நான் இப்போ இருக்கேன். இப்போ NAT கேட்வே நம்ம அட்டாச் பண்ணதுனால ஸோ வி கேன் ஏபிள் டு கெட்ட வந்து பேக்கேஜஸ் எல்லாம் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியுது ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ்க்கு. ஸோ இந்த ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் த ஐபி. ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ். இந்த ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ்க்கு இப்போ இந்த NAT கேட்வே அட்டாச் பண்ணனால ஸோ நான் பிங் google.com அப்படின்னு நான் கொடுத்து சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் google.com அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த கூகுளில் நம்ம நெட்ஒர்க் மூலிமா நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களோட ப்ரைவேட் டேட்டா பேஸ் அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ வி கேன் கோ வித் திஸ் இந்த மாதிரி பேஷன் ஹோஸ்ட் க்ரியேட் பண்ணி NAT கேட்வேயோட அட்டாச் பண்ணிவிட்டேன். ஸோ NAT கேட்வே image for AWS. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ we have seen so far ஸோ திஸ் இஸ் யுவர் பப்ளிக் சப்நெட்டில் நம்ம ஒரு NAT கேட்வே க்ரியேட் பண்ணி இந்த ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்க EC2வை நம்ம இப்போ அட்டாச் பண்ணோம். பப்ளிக் சப்நெட்டுக்கு எப்போவுமே நம்மளுக்கு இன்டர்நெட் கேட்வே இருக்கும். ப்ரைவேட் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் கேட்வேயோட அட்டாச் பண்ண மாட்டோம். ஸோ NAT கேட்வே மூலிமா இந்த பப்ளிக் சப்நெட்டில் நம்ம அட்டாச் பண்ணுறதுனால ஸோ we can able to get an internet access. This is what this Bastion host is all about.